வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மீனவர்கள் நகல் எரிப்பு போராட்டம். கடலோர பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மீனா குமாரி அறிக்கையை ரத்து செய்ய கோரிக்கை. பாகூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பட்டப்பகலில் கொலை செய்து நகை கொள்ளை. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை தீவிரம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள். அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மீனா குமாரியின் அறிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுவையில் வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்கள் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள மீனா குமாரியின் பரிந்துரையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நகல் எரிப்பு போராட்டம் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்டது. இதற்கு வம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் புத்துப்பட்டான் தலைமை தாங்க இதில் கனகசெட்டி, பெரிய காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, சோலை நகர், வைத்திக்குப்பம், குறிச்சிக்குப்பம், வம்பாக்கீரப்பாளையம், வீராம்பட்டினம், புதுக்குப்பம், நல்லவாடு, பன்னித்திட்டு, நரம்பை, மூர்த்திக்குப்பம் என 18 கிராம பஞ்சாயத்துக்கள், விசைப்படகு உரிமையாளர்கள், கட்டுமர உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். மீனவர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக பெரிய மார்க்கெட், சின்ன மார்க்கெட், நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டுகள் இயங்கவில்லை. நாங்க எந்த அரசியல்வாதியும் யாரும் வேண்டாம் என்று ஒட்டுமொத்த மீனவர் நாங்க அரசியலுக்காக அடிபணிஞ்சு வேலை செய்வதால் எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது. அதனால் நாங்களே மீனவரே 18 கிராமம் சேர்ந்து இந்த முடிவெடுத்து இந்த போராட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் கூட்டி இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை பண்ணி பல லட்சம் கோடி கணக்கில் நாங்கள் மீனவர் இன்னைக்கு தொழிலை மீன் பிடிக்காமல் புறக்கணித்து கடை மார்க்கெட்டு கீர்க்கட்டு எதுவும் இல்லாமல் போட்டு 2000 கணக்கில் போட்டை கட்டி போட்டு இன்னும் சிறித போட்டெல்லாம் 1000 கணக்கில் இருக்கிறது. யாரும் ஒட்டுமொத்தமாக நேற்றிலிருந்து வேலைக்கு போகாமல் இன்னைக்கு மறித்து இதை செய்கிறோம். இதையும் அடுத்து மீறி அந்த மீனா குமாரி ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் இதை விட தமிழ்நாட்டெல்லாம் இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குது. நாங்கள் அனைத்தையும் கூட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் எங்கே அரசியல்வாதி இருக்காங்களோ அந்த ஊரெல்லாம் சென்று ஒட்டுமொத்த மீனவரும் அந்த அரசியலை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். இதே போன்று சர்வதேச சந்தை நிலவரப்படி பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் லாஸ்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முருகன், பெருமாள் ஆகியோர் கண்டன உரையாற்ற இதில் கட்சியினர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை பாகூரை அடுத்து கிருமம்பாக்கம் பிள்ளையார்குப்பம் சாலையை சேர்ந்தவர் குமார் தனியார் கம்பெனியில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி சாந்தகுமாரி LIC ஏஜென்டாக இருந்தார். இவர்களுக்கு ஹரிணி, குணலட்சுமி என்ற மகள்கள் உள்ளனர். இரண்டாவது மகள் குணலட்சுமி அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். நேற்று மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவள் சமையல் அறையில் தனது தாயார் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை கண்டு அலறி அடித்தபடி வெளியே ஓடி வந்தாள். அதிர்ச்சியில் உறைந்த குணலட்சுமி மீண்டும் பள்ளிக்கு சென்று அங்கிருந்த ஆசிரியர்களிடம் தனது தாயார் கொலை செய்யப்பட்டு கிடக்கும் தகவலை தெரிவித்தாள். அங்கிருந்தவர்கள் குணலட்சுமி வீட்டுக்கு வந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து கிருமம்பாக்கம் போலீசில் புகார் தெரிவித்தனர். இன்ஸ்பெக்டர் பாபுஜி, சப் இன்ஸ்பெக்டர் லெனின் பாரதி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். சீனியர் SP சந்திரன், ரூரல் SP தேவசிகாமணி, இன்ஸ்பெக்டர்கள் பழனிவேல், மோகன்குமார், சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ஆகியோர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. வீட்டில் இருந்த நகைகளை கொள்ளையடிக்காமல் தாலி செயினை மட்டும் கொள்ளையடித்து சென்றது ஏன் என்பது தெரியவில்லை. மேலும் குளிர்சாதன பெட்டியின் மீது வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 4000 ரொக்கம், பீரோவில் இருந்த நகைகளும் அப்படியே இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகைக்காக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது பற்றி உடனடியாக தெரியவில்லை. கொடூரமான முறையில் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை அரசு சார்பில் அமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கங்காதரன், இந்திய கம்யூனிஸ்ட், பார்வர்ட் பிளாக், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று வில்லியனூர் கொம்புயன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் வருகிற 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள குடியரசு தின விழாவினை முன்னிட்டு காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். புதுவையில் இந்திய குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநருக்கு பதிலாக முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிறார். இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி உப்பளம் மைதானத்தில் காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஒழுங்குபடுத்தினர். புதுவை நகர பகுதியை விட கிராம பகுதிகளில் காணப்படும் பனிப்பொழிவினால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மார்கழி மாதம் என்றாலே பனிப்பொழிவுடன் குளிர் மக்களை வாட்டி வதைக்கும். ஆனால் தை மாதம் துவங்கியும் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பொழியும் பனியினால் மக்கள் அல்லல்பட்டுள்ளனர். இரவில் நிலவிடும் பனியை சமாளிக்க மங்கி குல்லா, ஸ்வெட்டர், சால்வை போன்றவை அணிந்து கொண்டாலும் பனியினால் ஏற்படும் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் 80% பனியினால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பு, ஜலதோஷம் என மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். மார்கழி மற்றும் தை மாதம் என்றாலே நினைவிற்கு வரும் கோலம் கூட கொட்டும் பனி காரணமாக இரவு 8 மணிக்கு உதயமாகி விடுகிறது. கடும் பனிப்பொழிவு போன்றவற்றினால் கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வருகிறது. கிராம பகுதிகளில் மழையினை போன்று பனி கொட்டுவதால் அந்த பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி வருவது சிரமமாக உள்ளது என்கின்றனர் வாகன ஓட்டிகள். இது போன்ற பனிப்பொழிவினால் எப்போதும் 12 மணி வரை போக்குவரத்து நெரிசல் காணப்படும் புதுவை இரவு 10 மணிக்கெல்லாம் உறங்கி போய்விடுகிறது. கோவிந்தசாலை மற்றும் உறவையாறு கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புனித நீர் தெளிக்கும் போது உற்சாகம். பாதுகாப்பு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என ஹைடென்ஷன் தொழிலாளர் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருக்கனூரில் நடைபெற்ற மின் நுகர்வோர் குறைகேட்பு ஆலோசனை கூட்டத்தில் அப்பகுதியினர் பங்கேற்றனர். திருக்கனூரில்
மின்துறை இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, மணலிப்பட்டு, திருக்கனூர், கொடுத்தூர் ஆகிய கிராமங்கள் உள்ள மின் நுகர்வோர்களுக்கான குறை கேட்பு ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது. செயற் பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மாதவன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இளநிலை பொறியாளர் சக்திவேல், ஜானகி தேவி, சிவராஜ் முன்னிலை வகித்தனர். இதில் மின் நுகர்வோர் ஒவ்வொருவராக கலந்து கொண்டு அடிக்கடி மின்தடை ஏற்படுவது தடுக்க வேண்டும். கூனிச்சம்பட்டு, மணலிப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் மேல் உயர் மின்னழுத்த கம்பி செல்வதை மாற்றி அமைக்க வேண்டும். வீடுகளில் பழுதாகி இருக்கும் மின் மீட்டர்கள் மாற்ற வேண்டும். சாலையோர மின் கம்பிகள் மீது உரசி கொண்டிருக்கும் மரங்களை வெட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்களை முன்வைத்தனர். அதற்கு மின்துறை அதிகாரிகள் அனைத்து பிரச்சனைகள் குறித்து உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். புதுவையில் நடைபெற்ற கண்காட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் விற்பனை ஆனதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். புதுவை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கடற்கரை காந்தி திடலில் பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை மேளா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடந்தது. இதன் நிறைவு விழா நேற்று மாலை நடந்தது. சேர்மன் பாலமுருகன் முன்னிலை வகித்தார். மேலாண் இயக்குனர் இளங்கோவன் வரவேற்றார். விழாவுக்கு அமைச்சர் ராஜவேலு தலைமை தாங்கி பேசுகையில் 13 நாட்கள் நடந்த கண்காட்சியில் ரூபாய் 1 கோடி அளவுக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. புதுவை மாநிலத்தை சேர்ந்த கைவினை கலைஞர்கள் பயன்பெற வருடத்திற்கு 2 தடவை இதுபோன்ற கண்காட்சியை நடத்தவும் நிரந்தர கைவினை பஜார் அமைக்கவும் சேர்மன் கோரிக்கை விடுத்தார். இது பற்றி மத்திய அரசு மற்றும் முதல்வரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். முருங்கம்பாக்கத்தில் கிராஃப்ட் கிராமம் ரூபாய் 15 கோடி செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது. நேரு சிலை அருகே கட்டப்பட்ட வணிக வளாகம் உள்ளாட்சி மற்றும் சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டில் வருகிறது. இதில் நிரந்தர கைவினை பொருட்கள் பஜார் அமைப்பது குறித்து முதல்வரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து கண்காட்சி நாட்களில் தினமும் மாலையில் கலை நிகழ்ச்சி நடத்தி கலைஞர்களுக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்கினார். மேலும் ஸ்டால்கள் அமைத்தவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது. விழாவில் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், கார்த்திகேயன், கல்யாண சுந்தரம், சேர்மன்கள் பாண்டியன், ரகுமான், கழக தனி அதிகாரி அன்பழகன், மேலாளர் கலியமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கோவிந்தசாலை மற்றும் உருவையாறு போன்ற இடங்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கோவிந்தசாலை புதுநகர் ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 2 தினங்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறு செங்கழநீர் அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 2 தினங்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுகுமாரன், தனசேகர் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். பணி பாதுகாப்பு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். வில்லியனூர் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் தொழிற்சாலையில் இருந்து 300 மீட்டர் சுற்றளவில் போராட்டம் நடத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் தடையாணை பெற்றுள்ளது. இதனால் அங்கு போராட்டம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதால் ஆவேசமடைந்த தொழிலாளர்கள் வியாழக்கிழமையன்று சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சனைக்கு தீர்வு காண பல மணி நேரம் காத்திருந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. இதன் பின்னர் அவர்கள் தங்கள் கோரிக்கை குறித்து முதல்வரிடம் முறையிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளனர்.
புதுவை அருகே உள்ள தவளக்குப்பத்தில் கூட்டுறவு கட்டிட மையம் சார்பில் கட்டுமான பொருள் அங்காடியை பதிவாளர் சிவகுமார் திறந்து வைத்தார். புதுவை கடலூர் சாலை தவளக்குப்பத்தில் கூட்டுறவு கட்டிட மையம் சார்பில் கட்டுமான பொருள் அங்காடி திறப்பு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கூட்டுறவு சங்க பதிவாளர் சிவகுமார் கட்டுமான பொருள் அங்காடியை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேலாண் இயக்குனர் மருதவாணன், KVK சேர்மன் சுரேஷ் மற்றும் கூட்டுறவு கட்டிட மைய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணா நகர் சாலையை முறைப்படி அமைக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் PIA மூலமாக கடந்த 2010ஆம் ஆண்டு 7 கோடிக்கு மேல் நிதிகள் ஒதுக்கப்பட்டு சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் போடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் யாவும் தரமானதாகவும் சரியான அளவுகோல்களிலும் பணிகள் நடைபெறவில்லை. ECR சாலையிலிருந்து கிருஷ்ணா நகரை இணைக்கும் சாலையின் மையப்பகுதியில் உள்ள மின் கம்பங்களை அகற்றாமல் சாலை அமைத்து தார் போடும் பணி துவக்க உள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு பலமுறை சுட்டிக்காட்டியும் சாலையின் மைய பகுதியில் உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் சாலை பணி நடைபெற உள்ளதை மக்கள் மன்ற தலைவர் மு. நாராயணசாமி தலைமையில் மகளிர் குழு தலைவி பாத்திமா, 12வது தெரு சங்க நிர்வாகி யுவராஜ், மகளிர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் மின்கம்பங்களை மாற்றி அமைத்த பிறகு சாலை பணி நடைபெற வேண்டும் என்று அரசுக்கு தெரியப்படுத்தும் விதமாக போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதால் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மீனவர்கள் நகல் எரிப்பு போராட்டம். கடலோர பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மீனாகுமாரி அறிக்கையை ரத்து செய்ய கோரிக்கை. பாகூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பட்டப்பகலில் கொலை செய்து நகை கொள்ளை. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை தீவிரம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள். அமைச்சர் பன்னீர்செல்வம்
கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.